சங்கீதம் 11 வாசிக்கலாம், மாறி மாறி வாசிக்கலாம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், என்னை ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தில் அக்கிரமம் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணியை வர்ஷிக்க பண்ணுவார். அக்னியால் கந்தகமும் கடுங்கட்டை கொந்தளிப்பும் அவர் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். ரெண்டு வகையான பிசாசுகள் இருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டு வகையான பிசாசு. ஒன்று, நம்ம சுய புத்தியில் உலகத்தை சார்ந்த, உலக மக்களை சார்ந்த, உலகத்தின் தன்மையை சார்ந்த ஒரு பிசாசு. இன்னொரு பிசாசு இருக்கு. அது என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்துவ பிசாசு. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்த, அபிஷேகத்தை பெற்ற யாம் ஊழியர் என்று பெயர் பெற்றிருக்கிற, அல்லேலூயா, சத்தியத்தை போதிக்கிற, அல்லேலூயா, அந்திகிறிஸ்துவின் ஓநாயின் கிரியைகளும் பிசாசாய் கிரியை செய்கிறது. நான் அதை விடிய காலம் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, இந்த ஓநாய்கள் தான் அதிகமாக இருக்குன்னு, ரொம்ப ஜனங்கள் ரசிக்கப்படுவதே ரொம்ப சங்கடம். நீங்கள் அதுக்கு அந்த காரியங்களை தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் புறஜாதியிலிருந்து கிறிஸ்துக்குள்ளே வர்றதே பெரிய சங்கடம். ஏன் தான் கிறிஸ்துவனை பகைக்காங்கன்னே எனக்கே தெரியல. ஏன் பகைக்காங்க? ஏன் நல்லது தான் சொல்லி கொடுக்காங்க. நீ பொய் சொல்லாத, நீ களை வாங்காத, நீ நல்லா இருந்தால் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் கிறிஸ்துவனை ஏன் அந்த உலகம் அவ்வளோ பகைக்கு? அது தெரியல. அல்லேலூயா. அப்படி அவங்க அல்லேலூயா, தேவ கிருபையினாலே, தேவனுடைய சித்தத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்து பயங்கர சங்கடப்படுகிறார்கள். ஏன்னா சொந்தத்தை விட்டு, பந்தத்தை விட்டு, அண்ணன் தம்பிகளை விட்டு, சொத்துக்களை விட்டு, சுகங்களை விட்டு இயேசுவை சேவிக்க வருகிறார்கள். இதை வீழ்த்துவதற்காக அநேக ஊழியர்கள் இப்படி வரவங்களை, புதுசாக வரவங்களை கண்ணை கட்டி அவங்களுக்கு காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டால் அவங்க உலகத்தை விட்டுருக்காங்க. தேவனை குறித்து போதித்தா தான் வெளிச்சம் தெரியும், எந்த பாதையில் போகணுங்கிறது தெரியும், பிசாசின் கிரியை தெரியும், அதை எப்படி ஜெயிக்கணுங்கிறத சபையில் போதிக்கணும். நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லையா? அதை போதிக்கணும். போதிக்காம கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அவங்களை வஞ்சித்து இவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அல்லேலூயா. இது எனக்கு மனவேதனையாக இருந்தது. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஒரு தெருவில், ஒரு ஊரில், ஒரு ஜாதியில், ஒரு அல்லேலூயா, ஒரு குடும்பங்கள்ல இருந்து பிரிந்து வர்றதே சங்கடம். ஆண்டவரே, அந்த சங்கடப்பட்டு அந்த ஆத்துமா போய் இன்னொரு கண்ணியில் போய் விழுந்து நேரம் போகிறாங்க, ஒரு சுவிசேஷன்ட்டு போகிறாங்க. போய் அங்கே போய் உட்காந்து அவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்ல நம்பிட்டு வந்து வாழ்க்கையில் வேதனைப்பட்டுக்கிட்டு குடும்பங்களை நடத்துகிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்கிறாரே தவிர, ஆனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுதாங்க, விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் இதை பார்த்தேன், என்ன எப்படி இருக்குது அப்படின்னு. ரெண்டுமே பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக. அல்லேலூயா. ரெண்டுமே நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக. உலகத்தில் இருக்கிற பிசாசானாலும் சரி, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற பிசாசானாலும் சரி, நீங்கள் காயப்பட்டு லைனுக்கு வரணுங்கிறதுக்காக தான். உங்களுக்கு கஷ்டம் யாருது, நஷ்டம் யாருது, கண்ணீரையாக வருது, எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக.
நீ ஏன் ஆசீர்வதிக்கப்படுங்க, நீ ஏன் சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க ஏன் விடுதலையா இருக்கீங்க, எல்லாம் கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக. அல்லேலூயா. முதல்ல இவங்க சிக்க காரணம் என்ன? இந்த கிறிஸ்தவர்கள் அந்த அந்தி கிறிஸ்துவின் கையில சிக்க காரணம் என்ன? வேதவசனத்தை வாசிக்காமல், வேதவசனத்தின்படி நடக்காமல், எனக்கு உலக ஆசீர்வாதம்லாம் பூரணப்படணும்னு நினைக்கிறாங்க அநேகர். நான் டிவியில் கேட்க, ஒரு டிவியில் ஒரு சேனலில் டெல்லியில் பாராளுமன்றத்துக்கு எதிர்த்தால ஒரு பெரிய ஜெப கோபுரம் கட்டணும்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஐயா, நான் துட்டுக்கு என்ன செய்யணும், அவது நீ நடத்து, நான் தருவேன்னு சொன்னார். என்ன தருவேன்னு சொன்னாரு? அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் தருவதுக்கு நான் சொன்னேன். உடனே எல்லா ஜனங்களும் பணம் கொண்டு வந்து, டெல்லியில் பாராளுமன்றத்துக்கு எதிர்த்தால ஒரு சதுரடி எவ்வளவு தெரியுமா? நினைச்சாது பார்க்க முடியுமா? பாராளுமன்றத்துக்கு எதிர்த்தால யாரு? பிரதமர் ஆபீஸுக்கு எதிர்த்தால யாரு? மந்திரிகள்லாம் ரூம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எதிர்த்தால, பாராளுமன்றத்துக்கு எதிர்த்தால இடம் வாங்கி பெரிய டவர் கட்டிட்டாங்க. அல்லேலூயா. இது நான் நினைக்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு தப்பு பண்ணனா மறுநாள் அடி விழுது, இல்லைன்னா 2 நாள் கழிச்சு அடி விடுது, இல்லைன்னா என் பிள்ளைகள் பாதிக்கப்படுது, இல்லைன்னா என் மனைவி பாதிக்க, எப்படியோ ஒரு கோணத்தில் நான் பண்ண தவறுக்கு நான் ஒரு தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே நடக்கிறது இல்லை. இவங்களுக்கு ஒன்றுமே நடக்கிறது இல்லை. ஏன்? அவங்க சூகித்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன்? அல்லேலூயா. எல்லாருக்கும் கணக்கு உண்டு. என்ன பேச்சு, வழக்கு, செய்கை எல்லாவற்றிற்கும் கணக்கு உண்டு. அல்லேலூயா. யாரும் தப்ப முடியாது. மரணம் எப்படி இருக்கும் அதான் முக்கியம், செய்கையின் முடிவு எப்படி இருக்கும் அதான் முக்கியம். புழுக்களே அவன் படுக்கை அப்படின்னு வேதம் சொல்லுது. புழுக்கள் அவன் படுக்கை. எந்த காரியத்துக்கும் நமக்கு அல்லேலூயா நியாய தீர்ப்பு உண்டு, எந்த காரியத்துக்கும் கணக்கு உண்டு, எந்த காரியத்துக்கும் நீதி உண்டு. ஆனால் இவர்கள் நீதியிலே தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படின்னு நான் நினைச்சேன். வெளிப்புறம் யாரு? தீமோத்தேயு அவன் பிரசங்கம் பண்ண நினைக்கிறான். அல்லேலூயா. நான் இதை நினைச்சேன். ஆனால் நல்ல காட்டுக்கிடுங்க, வெளிப்புறமாய் தோன்றுகிற அநேகர் உள்ள சரி கிடையாது. உள்ள வேதனையோடு தன் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. வெளியே அல்லேலூயா அப்பாவி மாதிரி காண்கிறவர்கள் அந்தரங்க வாழ்க்கையில் சமாதானமாய், சந்தோஷமாய், விடுதலையாய், பாதுகாப்பாய் வாழுகிறார்கள். நம்ம அப்போ இந்த தோற்றத்தை வச்சு நம்ம முடிவு செய்யக்கூடாது. அல்லேலூயா. இந்த 11வது சங்கீதம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. நான் எழுதி வச்சிருக்கிறத வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறது நீங்கள் எந்த வசனம்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் வசனத்தை வச்சுருங்க, நான் எழுதுனதை வாசிக்கிறேன். கர்த்தர் நீதிமானை சோதித்து அவன் மேல் பிரியம் வைக்கிறார். பிசாசு துன்மார்க்கம் மூலமாய், நான் என்ன சொன்னேன்? வாசிப்பேன், நீங்கள் வசனத்தை சொல்லணும். துன்மார்க்கன் மூலமாய் அந்தகார வேளையிலே ஆத்மாவுக்கு விரோதமாக அபிவிசுவாசம் என்னும் அன்பை எய்கிறான். அது அவன் தரும் சோதனை. ஆனால் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். என்ன வசனம்? 1, 2. நீ எப்ப சொல்லுங்க? பிசாசு துன்மார்க்கன் மூலமாய் அந்தகார வேளையிலே என் ஆத்துமாவுக்கு விரோதமாக அபிவிசுவாசம் என்னும் அம்பை எய்கிறான். அது தேவன் தரும் சோதனை. ஆனால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன அவிவிசுவாசம் அது பெரிய அம்பு. நேற்று நல்ல பக்தியில் இருப்பீங்க, நேற்று நல்ல ஜெபம் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்துலேயும் விடுதலையாக இருப்பீங்க. கர்த்தரால் இது கூடுமான்னு நீங்கள் நினச்சி வைக்கிறது பிசாசு.
கர்த்தரால் இந்த காரியத்தை நடத்த முடியாதுன்னு நினைக்க வைக்கிறது பிசாசு. நினைச்ச மறு நிமிஷத்துல நீங்க வனாந்திரத்தில் விடப்படுவீர்கள். அல்லேலூயா. நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதா? நான் ஆவிக்குரிய காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அபிவிசுவாசம் இருக்கும் வரை உங்க ஆத்மா விடுதலையா இருக்கும். இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் இருக்கும் வரை உங்க ஆத்மா சந்தோஷமா இருக்கும், விடுதலையா இருக்கும். ஆனால் அதே நேரம் தான், அதே பலம் தான், அதே காரியம் தான் பிசாசு தான் இருதயத்தில் ஆத்மாவில் அவிவிசுவாசத்தை விதைச்ச உடனே இந்த காரியம் நடக்காதுன்னு உடனே பயங்கர சஞ்சலத்திலையும் துக்கத்திலையும் நம்ம மாட்டிக்கிறோம். அப்போ அவன் வெய்கிற அன்பு என்னது? அவிவிசுவாசம். ஆனால் தாவீதாகிய இவன் சொல்றான், இப்படி அவிவிசுவாசமான அம்பை எனக்குள்ள வீசும்போது நான் என்ன செய்வேன்? தேவனை நம்பிக்கிட்டு இருப்பேன். எனக்கு அவிசுவாசம் தான். நான் ஒரு விசை கரடி, ஒரு விசை இந்த கோலியாத் ஏமாத்திரன்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், நம்பிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? உங்களுக்கு அவிவிசுவாசம் மேற்கொள்ளும் பொழுது கேட்கலாம் இல்லையா? அவிவிசுவாசம் வரும்போது கடந்த வருடங்களிலே, கடந்த நாட்களிலே நம்ம வீடுகளில் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அற்புதமான கிரியைகளை செஞ்சிருப்பார். மனுஷன் செய்திராத கிரியைகளை உங்களுக்குள்ள செஞ்சிருப்பார். செய்யாத யாராக இருந்தால் கையை தூங்க. அந்த கிரியைகளை சொல்லி நீ நன்றி சொல்லணும். என்ன செய்யணும்? அந்த கிரியைகளை சொல்லி, ஆண்டவரே இதுக்கு நன்றி, அதுக்கு நன்றி, ஜெஸ்லின் காய்ச்சலை குணமாக்கினரே நன்றி, தீமோத்தேயை தந்தேரே நன்றி அப்படின்னு, வீட்டை தந்தீரே நன்றின்னு நன்றி சொல்லணும். சொல்லும்போது என்ன உண்டாகும்? நான் இதான் கர்த்தரை நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? நம்பிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆனா அவன் என்ன சொல்றான்? 3வது வசனம், இதோ இல்ல, முதல் வசனம் வாசிங்க. முதல் வசனம், பலவீனப்படுத்துவது மட்டுமல்ல, நீ உன் கூட ஒருத்தருமே இல்லைங்க, உன் பணம் ஒன்னை தப்பி வைக்காதுங்க, உங்க அண்ணாத்துறை யாருமே நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க. யாரு? பிசாசு. எங்க சொல்லலாம்? ஆத்மாவில் சொல்லலாம். நான் இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கேன், இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்க முடியாது, அல்லையா பாதுகாக்காதுன்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? அல்லையா, நீங்க தேவனை நம்பாத, உன் அபிஷேகம் உன்னை பாதுகாக்காது, உன்னுடைய அல்லையா ஜெபம் உன்னை பாதுகாக்காது. 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணாத, உனக்கு ஜெபமெல்லாம் கேட்கப்படாதுன்னு யார் சொல்றா? அப்ப என்ன சொல்றா? நீ ஜெபம் பண்ணாம வனாந்திரத்துக்கு, அதாவது என்ன எழுதியிருக்கு, நீ மலைக்கு பறந்து போவா, அங்க ஒருத்தர் இருக்க மாட்டான், வனாந்திரத்துல கூட விடுவான். ஆத்மாவை எனக்கு அப்புறம் யாருமே பாதுகாக்க முடியாதுங்கிற நிலைக்கு கொண்டு விடுவான். விட்டுருக்கானா? எல்லாரையும் சொல்ல மாட்டாங்களே. அல்லேலூயா. அப்படியே ஆத்மா பார்த்து சொல்றான், உன்னை தப்பு வைப்பார் ஒருத்தரும் இல்லை. இயேசு கிறிஸ்து வரமாட்டார். அவர் சிலுவையில் தூக்கி 2000 வருஷம் ஆச்சு. பரிசுத்தாவின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் போய், வேத வசனம்லாம் சும்மா எழுத்து தான், அதெல்லாம் உங்களை காப்பாற்றாது அப்படின்னு நம்ம ஆத்மாவுக்கு சொல்கிறான். மனாந்தரத்துக்கு ஓடிப்போன்னு சொல்கிறான். அல்லேலூயா. யாரு? பிசாசு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 3வது வசனம், அஸ்திபாரமும் நிர்மூலமாகிறது. ஆமென். நீதிமான் என்ன செய்வார்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். ஒரு நிமிஷம். நான் எழுப்புதல் ஊழியத்தில் இயேசுநாதர் மேலே தான், இயேசுவை தவிர வேற ஒன்றும், மனம் திரும்புதல் மூலமாய் நான் கழுவப்பட்டு பாவங்களிலிருந்து விடுதலையாகி, சாபப்பிடியிலிருந்து விடுதலையாகி, எனக்குள்ள இயேசுவை கட்டி எழுப்பியிருக்கோம். என்ன இனி சாத்துக்கலாமா? கட்டி எழுப்பி இருக்கிறேன், நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். ஆனா அப்படி கட்டப்பட்டது நான் கண்மலையின் மேல தான் அஸ்திவாரம் போட்டிருக்கேன். நான் வசனத்தின் மேல தான் என் வாழ்க்கை அமைச்சிருக்கேன். அந்த வசனமே என்ன செய்யுது? என்ன அஸ்திவாரமே என்ன செய்யுது? அசையுது. அசைஞ்சு கீழே விழ பார்க்கு. இந்த கிறிஸ்து வேணுமாங்கிறது மனசு. ஏன்னா நான் வனாந்தரத்தில் இருக்கேன்.
ஏன்னா எனக்கு அவிவிசுவாசத்தை விதைச்சிட்டான். யாரு? விசுவாசம். அவிவிசுவாசத்தை விதைச்சிட்டான். நான் வனாந்தரத்தில் இருக்கேன், யாருமே என்னை அல்லையா என்னை தூக்கி எடுக்க ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் கைவிட்டாங்கிற நிலைமைக்கு இருக்கேன். அப்போ என்னது? அஸ்திபாரமே என்ன செய்யுது? அசைய ஆரம்பிக்கு. நான் நீதிமான். நான் யாரு? நான் சட்டத்தின்படி நடக்கிறவன், நான் கற்பனை கட்டளையில் விலகாதவன், நியாய தீர்ப்பு வரும்னு பயந்து இருக்கிறவன். ஆனா அந்த நீதிமான் என்னையா செய்வான்? என்ன செய்வான்? நம்ம கண்டு விசுவாசிக்கிறவர்கள், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள், தரிசித்து நடக்கிறவர்கள், விசுவாசித்து நடக்கிறவர்கள். இதெல்லாம் எப்படியா முடியும்? பார்த்தா தானே நம்ப முடியும். ஆமென். கையில் அருவாளோட நிற்கிற சாமி நம்மளை வெட்டிரும்னு நினைக்கிறான் மனுஷன். இவர் சிலுவையோட நிற்கிறாரு, இவர் நம்மளை தண்டிப்பார்னு யாருமே நினைக்கிறது இல்லை. அல்லேலூயா. அஸ்திபாரம்லாம் நிர்மலமாகுது. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் நிர்மலமாகிறார்கள். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இந்த பைபிளே பொய்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க அமெரிக்காவில். அல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அப்படியே பொய்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவன் ஒரு ஆடிட்டோரியத்தில் பாட்டு படித்தாங்கன்னா லட்சக்கணக்கில் கூடுவார்கள், லட்சக்கணக்கில் கூடுவார்கள். ஒரு பாட்டுக்கு அல்லையா பல ஆட்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் பைபிளை தூக்கி தூர வச்சுட்டு, இது பைபிளுக்கும் அந்த உலக வாழ்க்கையும் சம்மந்தமே கிடையாது, இது பைபிளெல்லாம் நம்பக்கூடாதுன்னு போயிட்டார். இது ஜான் ஜெபராஜெல்லாம் என்ன, அந்த லெனின்னா என்ன, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். எத்தனையோ பேரை சொன்னார் அவர். அல்லேலூயா. இது ஏன் தெரியுமா? ஒன்று தாழ்த்தாம இன்னொரு ஆளை உருவாக்காம சும்மா பேசிகிட்டே போகிறது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அண்ணா நல்லா விதைச்சி போட்டிருக்கிய, ஹலோ நல்லா விதைச்சி போட்டிருக்கிய, விதைச்சி பூட்டி போட்டுட்டு ஒரு 6 மாதம் கழித்து வந்து பார்த்தா என்ன ஆகும்? அது பாட்டில் பூத்து காய்ச்சி கீழே விழுந்து அது தழுத்து அது பாட்டில் இருக்கும். அல்லேலூயா. பாதி காஞ்சி போயிருக்கும், பாதி தழுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நம்ம விதைச்சா விதை எங்கே விதைச்சிருக்கோம்? விதை வளர்ந்துருக்கா? அதுக்கு என்ன டோஸ் கொடுக்கணும், என்ன கண்டிக்கணும், என்ன அன்பாக பேசி அவங்களை உருவாக்கணும்ல. இவங்களாம் பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் அப்படியே நெட்டுக்கு அடிச்சுட்டு போகிறது தான். சிடான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? நீங்க நிக்கணும்னா இன்னொரு ஆளை உருவாக்கணும், இன்னொரு ஆள்கிட்ட இயேசுவை சொல்லணும். அல்லேலூயா. அசையும். அநேகருடைய வாழ்க்கையில் உங்க பலத்துக்கு தக்கன கிறிஸ்துவ ஜீவியம் அசையும். அல்லேலூயா. நானே பைபிளை தூக்கி தூர போட்டு போயிட்டா உங்க யாரு ஸ்டெபி என்ன உண்டு, ஸ்டெபி அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னப்பா நீங்களே இப்படி பண்ணிட்டீங்கன்னா எப்படி, பைபிளெல்லாம் போட்டுட்டு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு சொன்னாங்க. இதே சூழ்நிலை எல்லாத்துக்கும் வரும். வந்திருக்கா? வந்திருக்கா ஐயா? வந்திருக்கா ஐயா? அஸ்திவாரம் என்ன ஆகுது? அசைது. ஆனால் நான் ஸ்ட்ராங்காக அஸ்திவாரம் போட்டிருக்கேன். ஒவ்வொரு மேலேயும் கிறிஸ்துவின் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே மனம் திரும்பி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரிசுத்தாகிய கிறிஸ்துவை பெற வைத்து, அதை கிறிஸ்துவ மூலமாக ஏவலை பெற வைத்து, அவர் உணர்த்துதலின்படி நீங்கள் ஜெபம் பண்ண வச்சு, உணர்த்துதலின்படி நன்றி பலி செலுத்தி, உணர்த்துதலின்படி ஆராதித்து, அதில் அஸ்திவாரம் போட்டு கட்டிட்டு வரேன். ஒவ்வொரு ஆளுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை கட்டிட்டு வரேன். ஆனால் நிர்மூலமாக அல்லது அசையக்கூடிய நேரங்கள் வரும். குடும்ப சூழ்நிலை, வாழ்க்கை போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்கள் உங்களுக்கு அசைவை ஏற்படுத்தும். அல்லேலூயா. நீதிமான் என்ன செய்வான்? அடுத்தால என்ன எழுதிருக்கு? 4வது வசனம். இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள். ஆமென். ஆமென். பரிசுத்த ஆலயத்தில் வந்து நான் ஜெபம் பண்றேன், ஆனா பரலோகத்துல இருந்து கேட்காரு.
அல்லேலூயா. பரிசுத்த இவங்கெல்லாம் வந்து ஜோம் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. வந்து ஜோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமானது. ஏன்னா 4 பேர் இப்போ ஜோம் பண்ணுற இடத்துல தேவ பிரசன்னம் வெளிப்படும். அவர் ஆலயத்தில் வந்து ஜோம் பண்ணுறாரு, பரலோகத்திலேருந்து கேட்காரு. அவர் கண் பூமி எங்கே உலாவுகிறது, கண் நோக்கமாக இருக்கிறது என் மேல. எதுக்கு நோக்கமாக இருக்கு? அவன் அம்பை எழுதிட்டான். என்ன அம்பை எழுதிருக்கான்? அவிவிசுவாசங்கிற அம்பை எழுதிருக்கான். என் மேல கிறிஸ்து இயேசு கட்டப்பட்டிருக்காரு, அவர் மேலே அவிவிசுவாசத்தை கொண்டு வந்து என் அசிபாரம் அசைது நான் ஊருக்குள்ளே போய் வரி கொடுத்து சேர்ந்துருவோமா, இல்லைன்னா கிறிஸ்துக்குள்ளே இருப்போமா அப்படிங்கிற அசைவு ஏற்படுகிறது. இல்லையா? எல்லாருக்கும் போய் வந்து வாழ்க்கை, அதாவது சீசர்கள் படகுல போகும்போது கொந்தளிச்சு ஒரு 5 மணிக்கு 5 சீசர் தான் அங்கே ஐஎஸ் தான் இருக்கிறாரு, ஆனால் கொந்தளிக்குது. அது மாதிரி கொந்தளிச்ச மாதிரி இவனுக்கு சுனாமியும் முகமும் இவனுக்கு வந்த மாதிரி யாரும் வரல. நல்ல குப்புற கவுத்தாப்படிக்கு அந்த நிமித்து வச்சு போயிட்டு இருக்கா விசுவாசம். ஆமென். ஆனால் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கோணத்தில், எல்லாருக்கும் ஒவ்வொரு கோணத்தில் பயங்கரமான இல்லை. அவங்க ஆத்மாவுக்கு பலனை பொறுத்தது. இதே புயல் அவன் ஆத்மாவில் பலன் இருக்குன்னு வச்சுக்கணும், அதுக்கு லேசாக தெரியும். சில ஆளுக்கு சின்ன புயலும் பெருசாக தெரியும். நிறுத்தினார். அல்லேலூயா. வேதம் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 5 போதும். என்ன செய்தாரு? யாரு நீதிமான? நமக்குள்ள அஸ்திபாரம் கட்டப்பட்டிருக்கு. உங்களை தான் என்ன உண்டு? நீதிமான். உங்களுக்கு ஒரு சோதனை உண்டு. எதுக்கு சோதித்து அறிகிறார்? உங்க மேல பிரியமா இருக்கிறதுனாலே. அல்லேலூயா. பிரியமா இருந்தா கொஞ்சம் பணம் கொடுக்கலாம். இந்த சோதனை எதுக்குயா? அல்லேலூயா. நீங்க இம்மைக்குரிய நம்புறீங்க, அவர் மறுமைக்குரியதை பார்க்கிறாரு. நீங்க பரலோக ராஜ்யத்தில் தங்கும் போது அங்கேயும் போய் எனக்கு பணம் தருவாருன்னு நினைக்க கூடாதுல்ல. ஆத்துமாவை இங்க பலப்படுத்துவதற்காக சோதனைகளை அனுப்புகிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு சோதனையில விடுதலை ஆனீங்கன்னா ஒரு படி மேலே ஏறுவீங்க. அபிஷேகத்திலையும் அல்லேலூயா தேவன் மேல இருக்கிற பலத்திலையும் அதிகமா ஏறுவீங்க. எவ்வளவு சோதனை உங்களை தாக்குதோ நீங்க அவ்வளவு தூரம் பலசாலி. அதனால துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அல்லேலூயா சாந்த குணம் உள்ளவர்கள். இதெல்லாம் உபத்திரவம் இல்லாம ஏமா சாந்தமாயிரின்லாம் கேட்க மாட்டான் பேபி. பக்கத்து பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு டப்புன்னு ஒரு அறை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவோம். அடுத்தால பேசவே மாட்டான். அப்போ அந்த அடி நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? வேணும். சோதித்து அறிகிறான். அல்லேலூயா. நானே என்ன நினைப்பேன், கிறிஸ்துக்குள்ள வந்தா மட்டும்தான் பிரச்சனையா? இங்க ஒரு புகழிடம் இருக்கு, அங்க பாதுகாப்பு இல்லை. எந்த சாமி கொல்லுமோ அதே சாமிகிட்ட போய் நிற்கும். ஐயா என்னை காப்பாத்துன்னு. வாமா அவனை இன்னைக்கு ராத்திரி ஒன்று வச்சுக்கிட்டு அவன். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம நினைக்கிற விதமா அவர் நம்ம விடுவிக்காட்டாலும் வேதம் என்ன சொல்லுகிறது, அது வார்த்தையின்படி உன்னை விடுவிப்பார். அது பூராமே ஆத்தும பலனை உண்டு பண்ணும். என்னதை உண்டு பண்ணும்? அதான் அவன் சொன்னான், நான் இன்னைக்கு சாக விரும்புகிறேன், ஆனா அது எனக்கு நன்மையா இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது, அதனால நான் இந்த பூமியில இருக்கேன். யார் சொல்றா? பவுல் சொல்றாரு, நான் தேவனோடு இருக்கிற ஆசை. அப்ப எல்லா காரியம் செஞ்சாலும் அவர் சரீரத்துக்கு மட்டும் செய்யறது இல்லை. எதுக்கு செய்யறாரு? ஆத்துமா ஈடேறுவதற்காக செய்கிறோம். அல்லேலூயா. அடுத்தல என்ன இருக்கு? துன்மார்க்கனையும் பிரியமானவனையும் அவர் உள்ளம் வெறுக்கிறது. அதுக்கப்புறம் துன்மார்க்கன் மேல் பாதம். என்னத்தை வரிசிக்க பண்றாரு? கண்ணி நம்ம தெரிஞ்சு வைக்க மாட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கொழுத்து சழுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லா துன்மார்க்கவும் சேர்ந்து அவனை பார்க்கும்போது செழிப்பாக தான் தெரியும். அவன் மேலே தீமை சடுதியாய் வருமா, மரணம் சடுதியாய் வரும். துன்மார்க்கம் செய்கிறவனை தேவன் தப்ப விடுவதில்லை.
ஐயா நான் துன்மார்க்கம் செஞ்சேன் கிறிஸ்தவன், ஆண்டவரே என்னை மன்னிக்கப்படுவாய். ஆனால் துன்மார்க்கம் என்னைக்கு போய் மன்னிப்பு கேட்க? அல்லேலூயா. துன்மார்க்கம் என்னைக்கு போய் மன்னிப்பு கேட்க? எனக்கு அநேக காரியங்களை உணர்த்தலின் அடிப்படையில் நான் கண்டு கொண்டேன். யாரும் தப்பி போவதில்லை, இந்த உலகத்தில் யாருமே தப்பி போவதில்லை, ஒருத்தர் கூட தப்பி போவதில்லை. அல்லேலூயா. ஆனால் அவன் தப்பி போயிட்டான், அவன் பிள்ளைகளை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கியிருந்தாரு கர்த்தர். அல்லேலூயா. அவன் 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 தப்பிச்சிடுவான், அவன் பிள்ளைகள் வந்து மாட்டிக்கிடும். அல்லேலூயா. வேதம் அல்லேலூயா துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியப்படுகிறவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கன் மேல் கண்ணியை வர்ஷிக்க பண்ணுவான். அக்னியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவன் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. எத்தனை பேர் நான் சாகும்போது பார்த்துருக்கேன் தெரியுமா? சாவு வராதா, என்னை கொன்றுன்னு சொல்லக்கூடிய ஆள்லாம் பார்த்துருக்கேன். என்னை கொன்று, நான் பண்ணுற வேதனை போதும். யார் கொல்லுவா? யாராவது கொல்லுவாங்களா? ஐயா நான் உனக்கு எவ்வளோ ரூபா நான் தரேன், நீ போய் எனக்கு மருந்து மாத்திரம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொன்ன ஆள்லாம் இருக்கு. தூக்கு போட்டது எத்தனை பேர்? மருந்து குடிச்சவங்க எத்தனை பேர்? அல்லையா வேதனையில் தன் படுக்கையில் கழிச்ச நாட்கள் எத்தனை? நான் அந்த படுக்கையில் படுத்துருக்கவங்கள பற்றி தான் நினைப்பேன். அவங்க சரீரம் தான் படுத்து கிடக்கும், ஆத்மா உடைக்கிறோம்னு நினைக்கியோ. அது வேதனை பண்ணிகிட்டே இருக்கா. ஐயோ நான் அப்படி நடந்தேன் இப்படி நடந்தேன் எல்லாம் அப்போ தான் தெரியும். அப்போ ஒரு ஃபிலிம் ஓடும் பார்க்கணும். அல்ல இல்லையா, ஒரு சினிமா மாதிரி ஒரு ஃபிலிம் ஓடும். நான் செய்த காரியங்கள் பூரா முன்னே வந்துடும். படுக்கையில் கிடக்கும் போது அதெல்லாம் வரும். கொந்தளிப்பு, அல்லையா கேடு, கந்தமான பயங்கரமான கிரியைகள், சாவு தான் முடிவு எப்படி இருக்கும்? என் தொடக்கம் அற்பமாக தான் காணப்படுது, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அநேக ராஜாக்களுடைய முடிவு பாருங்க, வயிற்றுல குடல் அழுகி சேர்த்தான், காலில் புண்ணு வந்து அதிலே செத்துட்டான். குஷ்டரோகியா செத்தவனும் உண்டு. தண்ணீர் வடிஞ்சதுன்னு எழுதியிருக்கு, ராஜாக்கு எழுதியிருக்கோம். தண்ணீர் வடிஞ்சிட்டு கிடக்கு கட்டில், ராஜா தான். அவங்க கேட்பார் இல்லாமல் ஒரு ரூமில் தூக்கி போட்டாங்க ராஜாவை. யார்? இஸ்ரவேல் ராஜா. ஆகாப்பா. சரி, யாரோ ஒருத்தன், எனக்கு தெரியல உனக்கு தெரியல. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன எழுதிருக்கு? கர்த்தர் நல்ல கடுகன நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அது நோக்கி கொண்டே இருக்கிறது. உனக்கு அம்பு வந்தாச்சு, அஸ்திபாரம் அசைது, நீ நீதிமானா இருந்தால் உன் மேல கண் நோக்கமா இருக்கும், தேவனுடைய கண். அல்லேலூயா. நான் அதுதான் அந்த பிரச்சனை வரும்போது ஒரே ஒரு ரிலீஃப்ஸ்க்கு பண்ணதுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன காரியம் சொன்னேன்? ஒன்று, இதோட முக்கியமானது ஒன்று. யார் சொன்னால் மனம் திரும்புதல். என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, மனம் திரும்பினா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வர்றார். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் உங்களுக்கு விடுதலை உண்டாயிரும். நீங்கள் வசனம் சொல்றது கூட பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான் உங்களுக்கு வசனங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் உடனே மனம் திரும்பவும், உங்களை புரிது சிருஷ்டியாக மாற்றவும், இயேசு கிறிஸ்துவ இல்லை பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வருவதற்கு, உங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்தத்தெல்லாம் அறிக்கை செய்யவும் நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு விடுதலை உண்டாகக்கூடிய வழிகள் பிறகும். அல்லேலூயா. அநேகருடைய அஸ்திவாரம் அசைஞ்சிட்டு, அல்லேலூயா, வேதம் சொல்லுது அவர் பிரியமாக இருக்கிறார். நான் திரும்ப சொல்ல இந்த வசனத்தை விளக்கத்தை ஒரு இதில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் சொல்லி முடிக்கிறேன், நீங்களும் சொல்லணும். அல்லேலூயா. ரைட்டு. சங்கீதம் 11வது அதிகாரத்தின் விளக்கம் சொல்லுங்க. பிசாசு துன்மார்க்கன் மூலமாய் அந்தகார வேளையிலே என் ஆத்மாவுக்கு விரோதமாக அவிவிசுவாசம் என்னும் அம்பை எய்கிறான். இது தேவன் தரும் சோதனை. ஆனால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். பிசாசு என் ஆத்மாவை நோக்கி பறவை பட்சியை போல வனாந்திர
வனாந்தரத்துக்கு போ என்கிறான். நான் கிறிஸ்துவின் மேல் போடப்பட்ட இயேசுவின் சாயலான அஸ்திபாரத்தை தகர்த்து போட விரும்புகிறான். நான் சட்டதிட்டம் வசனத்தை கைகொள்ளுகிற நீதிமானாய் இருந்தும் என்ன செய்வேன்? நான் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர் பரலோகத்தில் இருந்து என்னை சோதித்து கொண்டிருக்கிறார். பிசாசுக்கு இடம் கொடுத்த துன்மார்க்கனை வெறுக்கிறார். கன்னிகளை வர்சிக்க பண்ணுகிற அவன் வாழ்வை கொடுமையில் ஆழ்த்துவார். ஆனால் நான் மனம் திரும்பி நீதிமானாகும் போது தேவன் என் மேல் பிரியமாயிருந்து அவர் முகம் என் மேல் நோக்கமாயிருக்கிறதே. இது நான் வேற வெளியே விட்டு சொல்லல, எல்லாம் இந்த 7 வசனத்துக்குள்ளது தான் விவரமாக சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டுன்னா உங்கள் அஸ்திபாரம் அசையக்கூடிய வளர்ந்துட்டா பயப்படக்கூடாது. இவன் சொன்ன மாதிரி 4 வசனத்தை சொல்லணும், அறிக்கை பண்ணணும், பாவத்தை அறிக்கை எடுக்கணும். நான் 30 வருஷத்துக்கு முந்தி செய்த பாவத்தை அறிக்கை செஞ்சுருக்கேன். அல்லேலூயா. 30-35 வருஷத்துக்கு முந்தி செய்த பாவத்தை இப்போ அறிக்கை செஞ்சுருக்கேன். காரணம் என்னன்னா, இதெல்லாம் பிரச்சனை கொண்டு வரதுக்கு என்னை பரிசுத்தமாக நான் அந்த பாவத்தோடு எங்கே போக முடியாது, வரலாம். அதை சுத்திகரிப்பதுக்கு தான் தேவன் என்ன அனுப்பியிருக்காரு? வேதனை அனுப்பியிருக்கிறார், இந்த சோதனை அனுப்பியிருக்கிறார். இந்த சோதனை வரும்போது நான் மனம் திரும்பணும்னா நான் தப்பிக்கப்பட்டுருவேன். அப்போ சோதனை வந்தால் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அல்லேலூயா. மனம் திரும்பும் போது நமக்குள்ள என்ன ப்ராசஸ் நடக்கு? அசுத்த ஆவி நம்மளை விட்டு வெளியே போயிட்டு நமக்குள்ள யாரு? பரிசுத்த ஆவி வருகிறார். அதுக்கு முதல்ல பரிசுத்த ஆவி இல்லையா? இருக்கிறார். நான் பாவம் செய்யும்போது பரிசுத்த ஆவி என்னை விட்டு என்ன செய்யறாரு? கடந்து போகிறார். நான் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவி வந்த உடனே அசுத்த ஆவி என்னை விட்டு வெளியே போகிறான். அப்போ அந்த காரியத்துக்கு உண்டான விடுதலை நமக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். திரும்பவும் சொல்றேன், நீங்க பார்க்கும்போது காரியங்கள் முடிஞ்ச மாதிரி தெரியாது. உங்க ஆத்துமாவுக்குள்ள ஒரு தைரியமும் ஒரு விசுவாசமும் உண்டாயிரும். என்ன உண்டாகும்? இதை நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை என்ன நம்ம ஜெபம் பண்ண காரியம் நடக்கலன்னு நினைக்க கூடாது. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, எல்லாம் செய்வீங்க, ஆனா காரியம் நடக்காது. ஆனா ஆத்மாவில் என்ன உண்டாயிரும்? ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் உண்டாயிரும். அந்த தைரியமும் விசுவாசமும் உங்களை பாதுகாக்கும்.